ஏகாதசி என்பது சந்திர மாதத்தின் 11வது நாள். இந்த நாள் முழுவதுமே திருமாலுக்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏகாதசி விரதம் என்பது உடலை மட்டுமல்ல, மனதை சுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம். பல ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. புராண காலத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெற்ற வரங்களால் 3 உலகங்களையும் கலக்கி தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான். அவனை அடக்க இயலாமல் தேவர்கள் திருமாலிடம் சரணடைந்தனர். திருமாலும் முரனுடன் நீண்ட காலம் போரிட்டார். அந்த போரின் பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்கச் சென்றார். அந்த நேரத்தில் திருமாலின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு அழகிய பிரகாசமான சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியே ஏகாதசி தேவி. அவள் முரனை அழித்து உலகத்தை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தாள். திருமால் விழித்த போது உலகம் மீண்டும் அமைதியடைந்ததை அறிந்து மகிழ்ந்தார். திருமால் ஏகாதசி தேவியிடம், நீ என் சக்தியாக பிறந்தவள். இனி உன் பெயரில் விரதம் இருந்து என்னை நினைத்து வாழ்பவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னுடைய வைகுண்டத்தை அடைவார்கள் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து ஏகாதசி விரதம் மிக புனிதமாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்றால் அது வெறும் ஒரு நாள் அல்ல, அது ஆன்மீக கதவுகள் திறக்கும் நாள் என்று நம்பப்படுகிறது. மனிதன் தன் அகங்காரம், ஆசைகள், கோபம், பொறாமை இவை அனைத்தையும் விட்டு இறைவனை முழுமையாக சரணடையும் நாள். அதனால்தான் இந்த நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அது வெளிப்புற கதவு மட்டுமல்ல, மனதின் கதவு திறக்கும் தருணம். இந்த நாளில் உண்ணாவிரதம், ஜெபம், தியானம், இறைவன் நினைவு இவை அனைத்தும் ஒரே நோக்கத்திற்காக மனதை தூய்மைப்படுத்தி இறைவனின் அருளை அடைதல். வைகுண்ட ஏகாதசி நமக்கு சொல்லும் செய்தி எளிமையானது, ஆனால் ஆழமானது. உடலை அடக்கினால் மனம் தெளிவாகும், மனதை அடக்கினால் இறைவன் நெருங்குவான். அப்போது வைகுண்டம் எங்கோ இல்லை, அது நம்முள் திறக்கப்படும்.